வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 35 போஸ்டிங் இருக்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th அல்லது 8th படிச்சிருக்கீங்க அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். 8th தனியாக, 10th 12th தனியாக, இது மாதிரி தனித்தனியாக வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். 37 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத விண்ணப்பிக்கக்கூடிய பதவியின் பெயரில் எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேர், அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய தந்தை பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, கல்வி தகுதி சான்று, ஸோ அதாவது நீங்கள் 10th படிச்சிருக்கீங்களா, 12th அல்லது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அதற்கான ஜெராக்ஸ் காப்பியோடு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். தென் அதே மாதிரி உங்களுக்கான ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஸோ அதை கம்பல்சரி அட்டாச் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து எழுதிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எழுதலாம். உங்களுடைய அட்ரஸ் கம்பல்சரி நீங்கள் கரெக்டாக பின்கோடோட கரெக்டாக எழுதிக்கணும். தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுடைய சைன் வந்து லாஸ்ட்டாக வந்து நீங்கள் போட்டுட்டு இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 23,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் இதற்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் போஸ்டிங், தென் இதற்கான சேலரி 13,300 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவது இருக்கிறது சிஸ்டம் அனாலஜிஸ்ட் அல்லது டேட்டா மேனேஜர், இந்த போஸ்டிங். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பிஜி குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும் அல்லது பிஇ இன் ஐடி அல்லது வந்து எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் 20,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டென்டல் டெக்னீஷியன், இந்த போஸ்டிங். இதுக்கு டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து டோட்டலாக 5 போஸ்டிங் இருக்குது. 12,600 வரைக்கும் வந்து சேலரியும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சுனாலே வந்து போதும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 போஸ்டிங் இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கேட்டகரி நீங்கள் 10th படிச்சிருந்தாலே வந்து போதும். 10,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டிகிரி நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் போதுமானது. 13,500 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட். ஸோ இதுக்கும் வந்து 11,200 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 3 months ஓடி டெக்னீஷியன் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், உங்களுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே வந்து போதும். 8,500 வரைக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டி அல்லது கார்டு. ஸோ இதுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதுமானது. 8,500 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி செக்யூரிட்டி கேட்டகரி 8,500 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி சானிட்ரி ஒர்க்கரு, ஸோ இது மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு, இது மாதிரி நிறைய போஸ்டிங், சானிட்ரி அட்டண்டன்ட்டு, ஸோ ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட்டு, இது மாதிரி டோட்டலாக 35 போஸ்டிங் வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இன்டர்வியூ மட்டும்தான். தென் எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் மெம்பர் செக்ரட்டரி, டெப்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, ஆஃபீஸ் ஆஃப் டெப்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ், 219 ரேஸ் கோர்ஸ் ரோட், கோயம்புத்தூர் 18. ஸோ இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது.
இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவில் இருக்கீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.